ஹலோ மக்களே வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ் பேசுறேன். பொங்கல் அதுமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கிரியேட் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, காலகட்டத்துக்கு இந்த வீடியோன்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முக்கியமான வீடியோன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் இத பத்தி பேசுறதில்ல. நான் வந்து ஆக்சுவலா பேசணும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம எத பத்தி பேச போறோம்னா, நெறைய வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ தட் வந்து அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஆ இது சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனமா இருந்தா, தயவு செஞ்சு இத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் வந்து நம்ம ஒரு விபத்து நடக்கிறத கண்டிப்பா தவிர்க்க முடியும் இது மூலியமா. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போ வந்து அந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்க்கான காரணம் என்னென்னன்றது நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா சொல்றேன். முக்கியமான காரணங்கள சொல்றேன். நெறைய காரணங்கள் இருக்கலாம். நான் ஒரு சில முக்கியமான காரணங்கள சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகம். நம்ம வந்து ஒரு ஸ்பீட்ல போறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து நடக்குது. இதில நெறைய பேர் பண்ற தப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு டிவிஎஸ் 50 அல்லது எக்ஸல் ஓட்டுறாருன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50ன்றது ஒரு பெரிய வேகம் கிடையாது. அதே மாரி ஒரு பைக் ஓட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 60ன்றது ஒரு வேகம் கிடையாது. இப்போ ஸ்கூட்டர் ஓட்டுறாங்கன்னா 60, 70ன்றது நார்மல் ஸ்பீட் மாரி நெனைக்கிறாங்க. அதே மாரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்ல பார்த்தீங்கன்னா, 90, 100 இல்ல 80 டூ 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்பீடா தோணுது. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஓட்டக்கூடிய ரோட்ஸ பொறுத்தது. இப்ப ஹைவேஸ்க்குன்னு ஒரு டிசைன்டு ஸ்பீட் இருக்கும். நார்மல் ஸ்ட்ரீட்ஸ்ல அதுக்குன்னு ஒரு டிசைன்டு ஸ்பீட் இருக்கும். இப்போ ஒரு பைபாஸ்ல போகும்போது ஒரு வேகத்தில போணும். நம்ம என்னன்னா, நம்ம வண்டிக்கு வேகம்னு பார்க்காதீங்க. அந்த ரோடுக்கு நம்ம போற ஸ்பீடு எப்படின்றத பாருங்க. ஒரு 50ன்றது ஒரு டிராஃபிக்கான இடத்துல நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு வேகம் தான். அதனால அந்த அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வேகத்த நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கணும். சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுன்றத கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா ஓட்டி பழகுங்க. ஏதோ ஒரு சமயத்தில நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியா இருக்குன்னா, அந்த டைம் நம்ம கொஞ்சம் வேகமா போறோம். அது தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனா இருந்தா மட்டும் அது போங்க. வேகமா போறது எப்பயுமே சஜஸ்டபிள் கிடையாது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னா, ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பீட்ல போங்க. இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் முக்கியமான விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவு. அ கவனக்குறைவுன்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில நெறைய ஃபோன் யூஸ் பண்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் யார பார்த்தாலுமே ஒரு 100 பேர் ரோட்ல ஓட்டுறாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 50 பேர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போறோம். தயவு செஞ்சு ஒரு கால் வருது, இல்ல நீங்க வந்து யாருக்கோ முக்கியமான கால் பண்ணணும்னா, வண்டிய ஓரமா நிப்பாட்டி, அந்த ஒரு 1 நிமிஷம் தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த 1 நிமிஷம்ன்றது மைட் பி உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஒரு நிமிஷத்தினால நெறைய பேருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கு. அந்த ஃபோன் ஓட்டிட்டு போய். அதனால தயவு செஞ்சு வாகனத்தில போகும்போது ஃபோன் யூஸ் பண்றத தவிர்த்துருங்க. கவனக்குறைவுன்றது இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பார்த்துட்டு போறது. ரோட்ல போனா ஆக்சுவலா ரோடு ஓட்டும்போது ரோட்ல தான் பார்த்துட்டு போணும். நெறைய பேர் என்ன பண்றோம்னா, வேடிக்கை பார்த்துட்டு போறோம். ஆக்சுவலா வேடிக்கை பார்க்கறது வந்து வண்டியில போகும்போது பார்க்கக்கூடியது ஒரு தவறான செயல். தயவு செஞ்சு இந்த தப்பையும் நீங்க பண்ணாதீங்க. வண்டி ஓட்டும்போது ரோட் சைட்ல வேடிக்கை பார்க்காதீங்க. ஃபோன கட்டாயமா யூஸ் பண்ணாதீங்க. இது 2வது ரீசன். 3 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு தான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா தான் மேக்ஸிமம் வந்து நம்ம லீட் பண்றோம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அதுதான் மைட் பி நம்ம வேகமா போறதுக்கோ ஒரு சில நேரங்கள்ல, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவா இருக்கிறதுக்கோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன ரீசன்னால ஸ்ட்ரெஸ் மைட் பி இருக்குன்னா, ஒரு காலையில கிளம்புறோம்னா, ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணுன்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வேகமா போறோம். அதே மாரி வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வேகமா வரோம். ஸோ தட் என்னன்னா, மைட் பி ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றவங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா, கொஞ்சம் பொறுமையா போனா ஒரு 40 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். ஆனா, அதுக்கு என்ன பண்ணணும் நம்ப? கொஞ்சம் நம்மளோட டேய ஸ்டார்ட் பண்றோம்ல, அத கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்புறதுக்கு பார்க்கலாம். சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு லேட்டா வரனால ஒண்ணும் ஆக போறதில்ல. அதனால மைட் பி வேலைக்கு போறவங்க, வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் லேட்டா வரனால பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுக்கு வரோமான்றது தான் முக்கியம். அதனால வண்டி ஓட்டும்போது, இந்த மாரி நம்ம மைட் பி ரொம்ப அர்ஜென்ட் எடுத்து, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டு போகாதீங்க. ரிலாக்ஸ்டா வண்டி ஓட்டும்போது ரிலாக்ஸ்டா இருங்க. எத பத்தியும் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம். நம்மளோட சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கும். நம்ம வந்து வேலைய பத்தி நெனச்சிட்டு இருப்போம். இல்ல வீட்ட பத்தி நெனச்சிட்டு இருப்போம். இல்ல வேற பிரச்சனைகள பத்தி நெனச்சிட்டு இருப்போம். அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் வந்து வண்டி ஓட்ட பழகுங்க. 2வது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டி ஓட்டம்போது பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு நானு. இப்போ முன்னாடி போற வண்டி என்ன வேகத்தில போகுது? அவங்க வந்து அது போகும்போதே நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ தட் நம்ம வண்டியில போயிட்டுருக்கோம். முன்னாடி போற வண்டிய பார்க்குறோம். வண்டி மைட் பி இங்க லெஃப்ட்ல திரும்புதா, ரைட்ல திரும்புதான்றத ஜட்ஜ் பண்ண தெரியணும். அவங்க இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. ஆனா ரைட்ல, லெஃப்ட்ல திரும்புவாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, பின்னாடி வர வண்டிய மிரர்ல அப்பப்போ பாருங்க. முன்னாடி போற வண்டிய
வேகமாக போதா, பொறுமையாக போதா, இல்லை எங்கே திரும்ப போகிறாங்க, மைட் பி அவங்க தப்பு பண்ணாலுமே கூட போய் இடித்தா நமக்கும் அடிபடும். அதனால் என்னென்னா, இது நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக போகணும். பொறுமையாக போனாலும் தேர் மைட் பி அ சான்சஸ், வேகமாக போனாலும் மைட் பி விபத்து நடக்கலாம். அதனால் நம்ம கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. ரோட்டில் ஃபுல் சிந்தனையை வைங்க. வண்டி ஓட்டும் போது வேறு எங்கேயும் சிந்தனையை வைக்காதீங்க. ரோடு அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ரோடு தான். முன்னாடி பின்னாடி சைடில் என்ன வண்டி வருதுன்ற பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இண்டிகேட்டரை யூஸ் பண்ண பழகுங்க. யாருமே இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி ஹாரன் தான் அடிக்கிறோம். ஹாரன் தயவு செஞ்சு தேவையான இடத்துல மட்டும் அடிங்க. ஏன்னா ஹாரன்ன்றது மைட் பி மற்றவங்கள பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஹாரன் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. தேவையான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த 4 விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரோட் சைட் போகும்போது ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்ம வருவோன்ட்டு அவங்க நம்ம எதிர்பார்த்துட்ருப்பாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரி, வேறு இடத்துலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வரதாகட்டும், இல்லை வேலையில் நம்ம வண்டி ஓட்டுறதாகட்டும், வாகனத்தை வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. நம்ம பண்ணுற தப்புனால இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்ற திங்க் பண்ணுங்கள். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. 2 விஷயந்தான். நம்ம பண்ணக்கூடிய சின்ன தப்புன்றது இன்னொருத்த லைஃப்பை மாற்றலாம். நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். அதனால் வாகனம் ஓட்டும் போது தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டி பழகுங்க. கஷ்டம்தான். ஏன்னா வந்து எல்லாருமே வேகமாக ஓட்டிட்டு திடீர்னு நம்ம பொறுமையாக ஓட்டினா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இன்றைக்கி ரோட் சைட்லேயுமே நம்ம பொறுமையாக போகணுன்னு பார்த்தா கூட பின்னாடி வர வாகனங்கள் வந்து நம்மளை பொறுமையாக போக விடுறதில்ல. நம்மளை வேகமாக தான் ஓட்ட வைக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் வந்து ரோட்டில் வைங்க. ரோட்டில் ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்பீட்ஸை வந்து ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. ஒரு மினிமம் ஸ்பீட்லேயே ட்ராவல் பண்ணுங்கள். மைட் பி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு இடத்துல இந்த வீடியோனால் மைட் பி யாரோ ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன். நன்றி.